இலங்கை கடற்கொள்ளையர்களின் தாக்குதலில் கோடியக்கரை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 20 பேர் படுகாயமடைந்தனர். இதில் 20 பேரும் நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரது ஃபைபர் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 5 மீனவர்களை கடலில் சுற்றி வளைத்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி முனையில் தாக்கினர். பிறகு படகில் இருந்த வலை, GPS கருவி, மீன்கள் உள்ளிட்ட தளவாட பொருட்களையும் கொள்ளையடித்துச் சென்றனர். அடிச்சிட்டாங்க. அடித்து எல்லாத்தையும் மண்டையில் எனக்கு காயம், இன்னும் 2-3 பேருக்கு எல்லாத்துக்கும் அடித்தோன்னே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க கத்தி அருவாம் எடுத்துகிட்டு ஏறி எங்களை தாக்க ஆரம்பித்தாங்க. இருக்கிற மீன் பிடிக்கிற சாதன பொருள் எல்லாமே ஒன்று கூட வைக்கல. லைட்டு, ஒரு கை லைட்டு கூட இல்லை. இதேபோல செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் மற்றும் வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் உள்ளிட்டோரிடம் கைவரிசை காட்டிய இலங்கை கொள்ளையர்கள் மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். அடிச்சு எல்லாரும் தண்ணி தட்டிட்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் இன்னொரு போட்டுட்டு ஒரு படகுத்துக்கு மூலியமா உதவி கிட்ட நான் கரை வந்து சேர்ந்தேன் சார். எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை சார். நம்ம கிட்டத்தட்ட அவங்க பாட்டு நம்ம அந்த கவர்மெண்ட் கடற்படையை படித்தாலும் பரவாயில்ல, கொள்ளையர்கள் நம்ம இடத்துல இத்தனைக்கு நம்ம இது ஆற்காடுத்துறைக்கு நேரம் இந்த மாதிரி அனுப்பிடுறாங்க. 10 போட்டுக்கு மேலே நைட்டு இவ்வளோ பிரச்சனைகள். ஆமாம் சார், இவங்க பார்த்து நல்லபடியாக இருக்கும் சார். அடுத்தடுத்து கொள்ளையர்கள் அரங்கேற்றிய தாக்குதலில் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி தளவாட பொருட்களை இழந்ததாக வேதனை தெரிவித்துள்ள மீனவர்கள் தங்களுக்கு இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் படுகாயமடைந்த மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதன் எதிரொலியாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை எதிரொலியாக ரவுடிகளை ஒழிக்கும் விதமாக ஆபரேஷன் திரிசூல் திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட ரவுடிகளை வலைவீசி பிடித்து புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். மதுபான கடை திறப்பதில் ஏற்பட்ட மோதலில் பிரபல ரவுடியான கர்ணன் தரப்பிலான கும்பலினர் சமீபத்தில் பாஜக பிரமுகரான உமாசங்கரை கொலை செய்தனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் எதிரொலியாக இந்த ஆக்ஷனை எடுத்துள்ளனர். இதேபோல் காரைக்கால் மாவட்டத்திலும் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த 60க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்தனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் ஆபரேஷன் திரிசூலம் மூலம் பல குற்றவாளிகளை போலீசார் சல்லடை போட்டு அலறவிட்டனர். இந்த ஆக்ஷன் ஆபரேஷனில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவான குற்றவாளிகளும் பிடிபட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.